எல்லா கணவன்மாரும் ஒரே மாதிரி இல்ல. எல்லா கணவன்மாரும் ஏசிக்குள்ள இருந்து வேலை செய்யறவங்க அல்ல. சில பொழுது நீங்க வெளிநாடுகளை போய் பாருங்க. துபாயில எல்லாம் நான் இருந்ததுனால பார்த்ததுனால சொல்றேன். பல சகோதரர்களுடைய ரூமுக்கு போனால் அவங்க வீட்டுல மாளிகை கட்டியிருப்பாங்க, ஊர்ல நாட்டுல மாளிகை கட்டியிருப்பாங்க, பிள்ளைகள் நல்லா செலவழிப்பாங்க, லட்சக்கணக்கில் அனுப்புவாங்க. ஆனா அவங்க சாப்பிடுற சாப்பாடு இஃப்தாருக்கு பள்ளியில கொடுப்பாங்க கஞ்சி, அதை எடுத்துட்டு வருவார், வந்து ரூம்ல வச்சு அதை சூடாக்கி சஹருக்கு சாப்பிடுவார். அவருக்கு இஃப்தாரும் கிடையாது, சஹரும் கிடையாது. அவர் படுத்து கிடக்கிற பாய் பிஞ்ச பாய். எழும்புவார், யாராவது ஒரு ஆள் நேரத்தோட எழும்புனா அவரை கடந்து போவார் டாய்லெட்டுக்கு. அங்க டாய்லெட்ல சத்தம் இவர் தூங்கிட்டு இருப்பார், தட்டி எழுப்புவாங்க. கோப்பையில அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரிகளே. இப்படி எல்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க? இந்த ஊருக்கு வந்தா அவர் பெர்ஃபியூம் அடிக்கிறத பாப்பாங்க, அவர் போற ட்ரெஸ்ஸ பாப்பாங்க, அவர் போற வாகனத்தை பாப்பாங்க, அவர் இருக்கிற நிலைமையை பாப்பாங்க. வெளிநாட்டுல போய் நேரடியா போய் பாருங்க, 4 கட்டில் 3 கட்டில் குருவி கூடுகளை போல இருக்கும். மேல ஒருத்தன் போனை போட்டு பாட்டை கட்டி தீப்பான், ஒருத்தன் எங்கால தண்ணி எடுத்து தண்ணியை ஊத்துவான், ஒருத்தன் டாய்லெட்டுக்குள்ள போவான். 10 பேர் ஒரு ரூமுக்குள்ள இருந்து எவ்வளவு கஷ்டம். எல்லாமே அங்க காலையில் எழும்பி 8 மணிக்கு போனா அந்த டிராபிக்குள்ள போயிட்டு அரை மணி நேரம் லேட் ஆயிரும். அதுல சம்பளத்தை வெட்டி நீ ஏன் லேட் ஆகி வர, நாளைக்கு கொண்ட வேலையை வெட்டி அனுப்பிடுவேன், வேலையை நான் இல்லாமல் ஆக்கிடுவேன் என்று சொன்ன போஸ் சொல்லிட்டா, அதே யோசனையில மகரிப் நோன்பு துறக்கிற வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து மனைவிட்டு கால் பண்ணா, நாங்க உடுப்பெடுக்கணும் 2 லட்சம் அனுப்புங்க, உடுப்பெடுக்கணும் 3 லட்சம் அனுப்புங்க, பிள்ளைக்கு 5 உடுப்பெடுக்கணும், 6 உடுப்பெடுக்கணும், மாமிக்கு எடுக்கணும், மச்சானுக்கு எடுக்கணும் என்று சொல்கிற பொழுது அந்த கணவனுக்கு பேச வார்த்தையே இல்லை. என்ன சொல்லுவார்? சரிமா செஞ்சுதாரம்மா, சரிமா செஞ்சுதாரம்மா. ஆனால் அவர் ஏசப்படுவது, திட்டப்படுவது, அடிக்கப்படுவது, சில பொழுது உதைக்கப்படுவது, சில பொழுது நண்பர்களால் நகைச்சுவைக்கு ஆளாக்கப்படுவது, இழி சொல்லுக்கு ஆளாக்கப்படுவதெல்லாம் யாருக்காக, எதற்காக? என்ற மனைவி என்ற பிள்ளை, என்ற மனைவி என்ற பிள்ளை. ஆனா யாருமே கோல் எடுத்து எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடக்குது, இப்படி எல்லாம் நடக்குதுமான்னு யாரும் சொல்றதில்லை. காரணம் என்ன? என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி. எல்லா நேரமும் பால் குடிக்கிற இந்த பிள்ளையிட ஞாபகம் தான். ரோட்டால ஒரு பிள்ளை ஓடி போகும், என்ற பிள்ளை 2 வருஷம் 3 வருஷம் பல்லை கடித்து கொண்டு, சிலர் 100க்கு 90 வீதமானவருடைய நிலை இதுதான். 10 வீதமானவர்கள் வேண்டால் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, சில இடங்களுக்கு போனால் சாப்பிடுவதற்கு இடம் கிடையாது, சாப்பிடுறது உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, அங்கு யாரும் வந்தா கூட்டிட்டு போறது, அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்படி எல்லாம் வாழுவாங்க. ஆனா மாசம் மாசம் கரெக்டா காசு அனுப்புவாங்க. என்ற பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இது ஒரு நீண்ட கதை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இலங்கையில இருந்தாலும் சரி, வெளிநாடுகள் இருந்தாலும் சரி, நாம் என்னுடைய கணவனை கடனாளியாக்குவது, என்னுடைய கணவனை ஒரு பெரிய ஒரு நிற்கதியான நிலைக்கு ஆளாக்குவது, என்னுடைய கணவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது, இதில் 90 விதமான பங்கு பெண்களுக்கு இருக்கிறது. ஆனா தெரியாது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிகான பெண்களை தவிர அவங்க ஒரு நாளில் எனக்கு உடுப்பு வாங்கித்தாங்க, எனக்கு நகை வாங்கித்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்களும் இருப்பாங்க, கணவன் கஷ்டத்தை புரிந்தவங்களும் இருப்பாங்க.